இப்போ நான் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் சினிமாவில் பாஷா படத்துடைய படப்பிடிப்பு வந்து பிரசாத் ஸ்டுடியோவில் நடந்துகிட்டு இருந்துச்சு. அந்த படத்தில் ஒர்க் பண்ண ஒரு நண்பர் மூலமாக அந்த செட்டுக்கு நான் போயிருந்தேன். அது ஒரு மாலை நேரம் இரவு காட்சி எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதில் வந்துட்டு ரஜினி சாருக்கு வந்து அந்த இன்டர்வல் ஃபைட்டு எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. அப்போ ரஜினி சார் எல்லாத்தையும் அடித்து போட்டு அந்த கையில் கட்டை எடுத்து தூக்கி வீசினோடனே அது வந்து மேலே போய் அந்த லேம்பில் பட்டு அப்படி பொறியாக விழும். அப்போ ரஜினி சார் நின்று பேசுவார், நான் ஒரு தடவை சொன்னால் 100 தடவை சொன்ன மாதிரி அப்படின்னு டைலாக் பேசுவார் இல்லையா, அந்த சீக்வன்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போது ரஜினி சார் சொல்வார், மாஸ்டர் இந்த ஃபைட்லாம் முடிஞ்சு நான் அந்த டைலாக் பேச முன்னாடி அந்த கையில் கட்டி அப்படி தூக்கி அடித்தா அது மேலே போய் அந்த லேம்பில் அடித்து அங்கேருந்து அந்த ஃபயர் அப்படி விழும்போது நான் அந்த டைலாக் பேசட்டுமா அப்படின்னு சொல்லும்போது மாஸ்டரு அப்புறம் அங்கேருந்து எல்லாருமே சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க. டைரக்டர் வந்து சுரேஷ் கிருஷ்ணன் சார் வந்து அதை வந்து ரொம்ப அருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லி அதற்கப்புறம் தான் அந்த பொறி விழுறதுக்கான அந்த விஷயங்கள்லாம் ஏற்பாடு பண்ணி அந்த சீக்வன்ஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. இதை நான் இப்போ பார்த்துட்டு பரவாயில்லையா, ஒரு ஹீரோவாக ஒரு தன்னை அந்த சீக்வன்ஸை எப்படி எலிவேட் பண்ணுறதுக்குன்னு நல்ல ஒரு ஸ்பார்க் ஐடியா கொடுக்குறாரு அப்படின்னு நான் வந்து வியந்தேன்.